ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜவுளி ஏற்றுமதியில் கடந்த 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியை தமிழகம் எட்டியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 2020-21 $6,193.39 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திட்டமிட்ட நடவடிக்கைகளினால் அடுத்த 4 ஆண்டுகளில் $7,997.17 மில்லியன் உயர்ந்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% அங்கம் வகிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்தையும் சொல்வது நாமல்ல, மத்திய அரசு எனவும் தமிழக அரசு சொல்லாமல் மத்திய அரசினுடைய புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இதை முதலமைச்சருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.